நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போச்சுன்னா காங்கிரஸ் தற்கொலைக்கு சமம் அது. ஏன்னா இது ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் இல்லை, சென்ட்ரல் லெவலில் இந்தியா கூட்டணியே காலி. இந்தியா கூட்டணியை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறது ராகுல் காந்தி இல்லை, ஸ்டாலின் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. திமுக வந்து விட்டுலாமே, காங்கிரஸ் வந்து வச்சிருக்கவே தேவையில்லை. காங்கிரஸ் திமுக துரத்தணும்னு நீங்க இப்ப சொல்றீங்க. நான் துரத்தணும்னு சொல்லல சார், அவங்க அவ்வளவு நெகோஷியேட் இப்ப அவங்க காங்கிரஸ் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல, இவ்வளவு குறைச்சல்கள் கொடுத்திருக்காங்க, இறங்கி அடிச்சிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் முதற்கொண்டு எல்லாருமே இறங்கி பேசுறாங்க. வேணான்னு முடிவு பண்ற இடத்துக்கு நகர்றாங்கன்னு சில பேச்சுகள் வருது. நீங்களா போறதுனா போங்க அப்படின்னு. அவங்க கேட்கக்கூடிய அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியில் பங்குன்னு பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது எதுவுமே எங்களால பண்ண முடியாது, இஷ்டம் இருந்தா இருக்கு அப்படின்றது முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஆட்சியில் பங்கு முடியாதுன்றது சொல்லி, ஆட்சியில் பங்கு இல்ல, எதுலயுமே பங்கு கிடையாது. ஒரு இடைநிலை ஆசிரியர் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இதுக்காக. இந்த போராட்டம் நடந்தும் போது நடுவில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது வந்து சர்க்காசம். ஓகே, இல்ல நீங்க சொல்றது அப்படிதான் சர்க்காசம். இது சர்க்காசம் எனக்கு தெரியல சார். நீங்க சொல்றீங்க இது வந்து தெரிஞ்சுதான் நடக்குது, 45 நாள்ல கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இது சர்க்காசம். அந்த அமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியும், அமைப்புல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லலையே, அமைப்புல இருக்க நிர்வாகிகளுக்கு தெரியும். கொடுக்கலன்னா இது மாதிரி நடக்கும்ன்றது அரசுக்கு தெரியாது. இந்த மாதிரி இத்தனை வருஷமா யாரும் தற்கொலை பண்ணவே இல்லையா? இத்தனை வருஷத்தை விடுங்க சார், நீங்க தான் ஆட்சியில் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. இதை மட்டும் தான் கேட்பேன் சார். ஆட்சியில் இருக்கிறது நீங்க, வாக்குறுதி கொடுத்தது நீங்க, நம்பர் போட்டு வாக்குறுதி கொடுத்தது நீங்க. இது வந்து என்னன்னா நம்பர் போட்டு வாக்குறுதி கொடுத்தது கடைசி கட்டத்துல வந்து நாங்க செய்வோம் அப்படின்றது என்ன லாஜிக்? இது என்னன்னா திமுக மீது வன்மத்தை கக்கும். எதுக்கு சார் திமுக மீது வன்மம்? வன்மம் இருக்குது என்ன சார் இருக்கு திமுக மேல? என்னங்க திமுக மேல திமுக என்ன சார் வன்மம்? நீங்க சொல்லுங்க சார். என்ன வன்மம்? இப்போ நீங்க ஓட்டுக்காக அனைத்து பெண்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னு எடப்பாடி மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க நெறியாளர் மாதிரி பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்லலாம் சார். நீங்க எடப்பாடி மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா ஸ்டாலின் மாதிரி பதில் சொன்னீங்கன்னா என்னாலையும் கேள்வி கேட்க முடியாது. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் வந்து ஒரு இழுபறி நிலையிலேயே வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் போய் பேச்சுவார்த்தைகள்லாம் கிறிஸ் சோடங்கர், செல்வ பெருந்தகை எல்லாரும் பேசிட்டு வந்தாலும், வெளியிலிருந்து ப்ரெஸ் மீட்டில் சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு இழுபறி நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நேற்றைய தினம் கூட ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து 25 தொகுதிகளை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிறிஸ் சோடங்கர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. அப்படி இன்றைய தினம் வந்து செல்வ பெருந்தகைகள்கிட்ட கேட்கும்போது இல்லை நாங்கள் டிவி கேட்கலாம் பேசுகிறல, நாங்கள் திமுக கூட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிலை இப்போ இந்த தடவை வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இது முழுக்க முழுக்க திமுகவின் கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்ற இமேஜை உடைக்கணும் அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து எடுக்கும் முயற்சிக்கு வேலை செய்யும் ஸ்லீப்பர் செல் தான் இவங்கெல்லாம். யாரு? அவர் கிறிஸ் சோடங்கரும் சரி, ஓகே, மாணிக்கம் தாகூரும் சரி. பிஜேபிக்கு வேலை செய்கிறாங்களா? ஆமாம், காங்கிரஸ்காரங்க சார். அவங்கள போய் பிஜேபிக்கு வேலை செய்கிறாங்கன்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியாது தெரியுமா? பிஜேபியில் இருக்கிற சங்கிங்க வந்து எல்லாரும் வெளியே தெரியும் சங்கின்னு, காங்கிரஸ் சங்கின்னு தெரியாமையே உள்ள இருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் லிஸ்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது? ராஜாஜிலாம் ஒரு காலத்தில் காங்கிரஸில் தானே இருந்தார், அவர்லாம் சங்கி தானே. சர்தார் பட்டேலே சங்கி தானே. அதனால தானே இவங்க சர்தார் பட்டேலுக்கு செலவழிக்கிறாங்க. பல ஆண்டு காலமாக காங்கிரஸில் சங்கிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் சசி தரூர்லாம் இருந்துட்டு தானே இருக்காரு. அப்போ அவர் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவரை பற்றி யாருமே கண்டிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து திமுக கூட்டணி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. காங்கிரஸோட உள் கட்டமைப்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் வலுவான தலைமையாக இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தா விசிகா ஒன்று, காங்கிரஸ் ஒன்று, ராகுல் காந்தி இருக்கார். இவங்க 2 பேரும் போயிடுவாங்கன்னு தான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஆரம்பத்துலேருந்து இப்போவும் கடைசியாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ராமதாஸ் வரப்போகிறாரு, ராமதாஸ் வந்தால் விசிகாவை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வெளில போயிடுவாங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரை என்னென்னா காங்கிரஸ் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது தமிழ்நாட்டில், விசிகா நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2 கட்சியும் காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஏன்னா இப்போ இந்த தேர்தலோடு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள், மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்
தாவேக்காக்கே போனாலும் போயிடுவாங்க. தாவேக்காவுக்கே போயிடுவாங்க. ஆமாம். ஏன்னா ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரது நோக்கம். இப்போ ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்காரு. சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் அதிமுகவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. சேர்த்துக்க மாட்டேன்னு இப்போ எடப்பாடி சொல்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். அவருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் அவர் மந்திரி பதவி கூட வேணான்னு தான் சொல்லுவார். சபாநாயகர் பதவி கொடுங்க. ஓபிஎஸ் வந்தால் எடப்பாடி எந்திரிச்சு நின்று வணக்கம் வச்சு ஆகணும். ஓபிஎஸ் எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அதுதான். ஓபிஎஸ் எடப்பாடி கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆமாம். நீ என்னை மதிக்க மாட்டேன்னல்ல, என்னைக்கு சட்டசபைக்கு வந்தாலும் நீ என்னை பார்த்து வணக்கம் வச்சு தான் ஆகணும். இல்லை, ஓபிஎஸ் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கறதாக ஏதாவது இதாகிடுச்சா? இல்லை, என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், என்னுடைய ஒரு அசம்ஷனில் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறாரு, எம்எல்ஏவாக நிற்பார், ஜெயிப்பார். ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, ஓபிஎஸ் இங்கே வந்தது வந்து திமுகவுக்கு தென் மாநிலங்களில் பெருமளவில் ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கி கொடுக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு ஓபிஎஸ் வந்தது திமுகவுக்கு ஒரு வலு சேர்க்கும்ன்றீங்க. வலு சேர்க்கும். இல்லை, ஒரு இத்தனை நாளாக இரட்டை இலையில் இருந்தவர், அப்படி ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் வரும்போது திமுகவுக்கு அது எப்படி ஒரு ப்ளஸ்ஸாக மாறும்? இல்லை, தேனி போன்ற பகுதிகள்லாம் அவரை ஓபிஎஸ்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ரெட்டைலைக்காக பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது திமுகவுக்கு வேறு ஒரு வலுவை கொடுக்கும். இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, திரும்ப போயிடுவார், காங்கிரஸ் போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா இங்கே வராங்க. இல்லை, திருமாவளவன் போவாருன்ற இதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு வலுவான ஆரம்பத்தில் சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் அது அவரு அதுக்கப்புறம் போவே மாட்டேன், நான் உறுதியாக அங்கே போக மாட்டேன், எங்கேயுமே சொல்லிட்டாரு. திரும்ப பேட்டி கொடுத்துட்டாரு. ராமதாஸை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று விசிகா அழுத்தம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு பேட்டிலேயே. அதாவது கூட்டணியை உடைக்கிறாங்கன்றதுக்காகவே அவர் அந்த வார்த்தையும் சேர்த்தே சொல்லிட்டாரு. ஓகே, அவர் ராமதாஸ் இல்லாமல் உருட்டி பார்த்தார். திரும்ப நான் பெறாத பிள்ளை அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். பெத்த பிள்ளைய அது ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன, இவங்க ரெண்டு பேரும் வந்தது திமுகவுக்கு வலுவை சேர்க்கும் அப்படின்னா, அணியிலேருந்தே வர்றாங்கன்றப்போ மக்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பா ஓபிஎஸ் ரெட்டையாக்காருப்பா, அவரே திமுக தான் ஜெயிக்கும்னா அந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னா திமுக தானே ஜெயிக்கும். அப்படி பார்ப்பாங்களா? அப்படிதான் அந்த பர்செப்ஷன். இல்லை, அப்படி பார்ப்பாங்களா? இல்லை, துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாரு, இத்தனை வருஷமா இப்படி வந்து இரட்டையில இன்னைக்கு இருந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடனே வந்து ஃபோட்டோவை மாற்றி இங்கே காரில் இதெல்லாம் மாற்றுறாரு, கொடியெல்லாம் மாற்றுறாரு அப்படின்னு பார்ப்பாங்களா? அரசியலில் வந்து கட்சி மாறுறதெல்லாம் வந்து பெரிய துரோகமெல்லாம். அரசியலில் கட்சி மாறுறது சாதாரண மக்கள் அதை துரோகமெல்லாம். இங்கேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியின் அடையாளமாக ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அடுத்த இடத்தில் இருந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் வரும்போது ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே கேள்வியில் வந்து அவர் இங்கே வந்து சேர்ந்ததை வந்து அவருக்கு பச்சாதாபமாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா அம்மாவுக்கு அடுத்த இடத்துலயே இருந்தவர் அவரை கட்சியில் கூட சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே. அவர் கட்சியில் வந்துருங்கன்னு சொல்லி அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் திமுகவுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அவர் சொன்னது என்ன சொன்னார், எனக்கு எந்த பதவியும் வேணாம், முன்னாடி மாதிரி ஒருங்கிணைப்பாளர் பதவி கூட எனக்கு வேணாம், நான் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறேன், எலெக்ஷனில் நானும் போட்டி போடுறேன்றாரு. அப்போ அதுக்கு கூட நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவர் ஓவராக பண்ணுறாருடா, அந்த ஆள் அங்கே போனது சரிதான் அப்படி தான் பார்க்கப்படும். அது இன்னொரு விதமாக எப்படி பார்க்கப்படும்னா, அவரே வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறாரு, பிரேமலதாவே திமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க. பிரேமலதாவே அவங்க பொதுவான மக்கள் பார்வையை சொல்கிறாங்க. பிரேமலதாவுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை, பிரேமலதாக்காகலாம் யாரும் ஓட்டு போட போகிறது இல்லை. இல்லை சார், ஒரே கூட்டணி இல்லை, இப்போ எங்கள் பெரிய கூட்டணியாக மாறும்போது அதுவே ஒரு வகையான ஒரு சின்ன மைனஸாக போகிறது கூட வாய்ப்பே இல்லை. எந்த வகையிலுமே அது ஒரு மைனஸே இல்லை. இப்போ பாருங்க, ஓபிஎஸ் வந்துட்டாரு, இதோ பாருங்க பிரேமலதா அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ராமதாஸே நாளைக்கு வந்துட்டாரு, பாருங்க ராமதாஸே வந்துட்டாருன்னா இப்போ திமுக மட்டும்தான் அப்படின்ற ஒரு பூம் எடுத்துகிட்டு போகும்போதே மக்களுக்கு ஒரு இல்லை ஒரு இது வராதா, சந்தேகம் வராது? அப்படி வராது. இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. திமுக ஆட்சியில் இல்லாமல் இருக்கும்போது இப்படி நிறைய கட்சிகள் உள்ளே வந்தாங்கன்னா அது வேறு வகையான ஒரு பலமாக மாறும். அது எதிர்கட்சி ஒன்றிணைது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன ஆகும்னா, இவங்களை தோக்கடிக்க முடியாது போல இருக்கு, அதனால தான் எல்லாரும் இங்கே வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். அன்னைக்கு கூட நான் எல்லாரையும் சேர்த்துக்கிறதே நம்ம தோத்துடுவோமோ அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கும் இல்லையா? ஸ்டாலின் வந்து எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, ஸ்டாலின் யாருமே கூப்பிடல, அவங்கள தான் வராங்க. ஸ்டாலின் எந்த முயற்சியுமே எடுக்கலையா கூட்டணிக்காக? தேமுதிக வரணும் முயற்சியும் எடுக்கலையா? நாங்க காத்திருக்கோம் அப்படி இப்படின்லாம் எதுவுமே பேட்டிலாம் கொடுக்கலையே.
முன்னாடி ஒரு தடவை இப்போ பேட்டிகள் கொடுக்க இவங்களுக்காகலாம் காதுல கூட்டணியில் சில கட்சிகள் வரும்ன்றத இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும்ன்றத ஒரு சூசகமா சொல்லியிருக்காரு. சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இன்னும் பலர் வரலாம் அப்படின்னு சொல்றது வந்து எல்லா கட்சியும் சொல்றது. குறிப்பா ஒரு தடவை கலைஞரே என்ன சொன்னாரு, பழம் நழுவி விட்டது பாலில் தான் விழ வேண்டும் ஆமா அப்படின்னாரு. இப்போ அதை கோட் பண்ணி பிரேமலதா பேசுறாங்க. முன்னாடியே தலைவர் சொன்னாரு பழம் நழுவி பாலில் விழும்னு, இப்போ தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கு அப்படின்லாம் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் விரும்பி வந்து சேர்றாங்கன்றப்ப என்ன ஒரு பாசிட்டிவ் லுக்கு கொடுக்கும்னா, அன்னைக்கு கூட நான் பார்க்குறேன் அந்த இதெல்லாமே கேட்குறேன். இதெல்லாமே சேர்க்கும்போது இப்போ காங்கிரஸ் ஒரு அடம் பிடிக்குது இல்லையா? காங்கிரஸ் பாயிண்ட் தான் யார் சொல்றாங்க காங்கிரஸ் அடம் பிடிக்குதுன்றதை நம்ம சொல்லலை. ஊடகங்கள்ல பாருங்க, அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள்ல இருந்து வரக்கூடிய ஊடகத்தை பொறுத்தவரை பரபரப்பு வேணும், ஏதாவது செய்திகள் வேணும். வேற ஒரு செய்தியும் இல்லைன்னா காங்கிரஸ் வச்சு உருட்ட தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போச்சுன்னா காங்கிரஸ் தற்கொலைக்கு சமம் அது. ஏன்னா இது ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் இல்லை, சென்ட்ரல் லெவலில் இந்தியா கூட்டணியே காலி. இந்தியா கூட்டணியை இழுத்து பிடிச்சி வச்சு நிற்கிறது ராகுல் காந்தி இல்லை, ஸ்டாலின் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. இதை நம்ம சொல்லலை, மகாராஷ்டிராவில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் தான் இந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கணுன்றாங்க. அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, மணிசங்கர் ஐயர் சொல்கிறாரு. இன்றைக்கு தேதிக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்னு. ஸ்டாலினை வச்சு தான் இந்தியா கூட்டணியே அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணின்ற அமைப்பில் முதல்ல காங்கிரஸை உள்ளே கூப்பிட்டு ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தவர் ஸ்டாலின். அவரை விட்டுட்டு இவங்க வெளியே போனாங்கன்னா தற்கொலைக்கு சமம். அவங்க வந்து இதில் பண்ணலாம், வெஸ்ட் பெங்காலில் பண்ணலாம். வெஸ்ட் பெங்காலில் பண்ணால் நாங்கள் வந்து மம்தாவுக்கும் எங்களுக்கும் ஈக்குவல் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, கேரளாவில் பண்ணலாம். பினராயி விஜயனுக்கு இருக்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கும் எங்களுக்கு பவர் இருக்குது, அதனால் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி தனியாக நிற்போம் அப்படி இப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களால அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிரசன்ஸே கிடையாது. இல்லை பிரசன்ஸ் இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சதவீதம் திமுகவுக்கு தேவைப்படுது இல்லையா? சில ஓட்டுகள், அதெல்லாம் சில வாக்குகள். அது வந்து கொள்கை அடிப்படையில் தான். கொள்கை தான் சார், இருந்தாலும் கொள்கைகள்னாலும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. சரி, இப்போ இவ்வளோ வெளியே போய் எங்கே போவாங்கன்றீங்க? அதிமுகவுக்கு போக முடியாது. ஆமாம், தாவேக்காவுக்கு போவாங்க. தாவேக்கா கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்றத ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு. தாவேக்கா கூட நாங்கள் பேசிட்டு தான். தாவேக்கா வந்து அந்த வண்டி கிளம்புமானே தெரியாது. அது ஓடி போய் நம்மளை ஊரில் கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் அப்புறம். அது முதல்ல பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்புமானே தெரியாது. அந்த இல்லை, பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்புமான்னு தெரியாது. ஆனாலும் வந்து ஒரு இது பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? பேச்சுவார்த்தை நடக்கிறதா நமக்கு தெரியாது. சொல்றது கிறிஸ் சோடங்க அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்லிக்கிறாருன்னா அவர் வந்து அவர் தான் சார் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, ஆனால் அவர் தானே தலைமை. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு பேச வேண்டிய ஆளு செல்வ பெருந்தகை தான். அல்ல, இதுக்கு எதுக்குமே ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ முக்கிய தலைமை யாருமே எதுவுமே. இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய குட்டி குட்டி சலசலப்புகள். இந்த சலசலப்புகள்லாம் அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா பூரா அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். இந்தியா பூரா இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சலசலப்புக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆனால் மிக மிக நெருக்கமான ஒரு காலகட்டம், தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு, தொகுதி பங்கீடுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு. அப்பவும் இந்த போயிட்டு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா இன்னமும் ஒரு சலசலப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். சலசலப்பு இப்போ கூட நேற்று கூட ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல சகோதரர்ன்றது வரல, மை டியர் பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையே வரலன்ற ஒரு இது கூட ஒரு பெரிய பேசு பொருளாமா. எல்லாமே பேசு பொருள் தான், எல்லாம் பேசக்கூடிய பொருள்கள் தான். பேசு பொருளான்றதை தாண்டி இது பேசக்கூடிய பொருள்ன்றது உங்களுக்கும் தெரியல. ஆனால் இது நடக்கவே முடியாதுன்றது தான் பிரச்சனை. நடந்தால் திமுகவுக்கும் ஆபத்து. திமுகவுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவங்க அப்ப விட்டுலாமே, காங்கிரஸ் சரி போங்கன்னு விடலாமே, தைரியமா நீங்க தைரியமா சொல்லலாமே. திமுக போறேன்னு சொல்லட்டும், அவங்க இன்னும் போறேன்னு சொல்லல. அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. காங்கிரஸ் ஆக்சுவலாக திமுகவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அது. ஓ, காங்கிரஸ்ல இருந்து எப்பவுமே காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். எதனால? இப்ப இல்ல, இந்திரா காந்தி காலத்திலேயே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். 67 எப்போ திமுக ஜெயிச்சாங்களோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் எந்த காலத்துலையுமே தமிழ்நாட்டில் ஜெயிச்சதில்லை. தமிழ்நாட்டில் இனிமேல் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு கட்டம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் அவங்க களத்தில் இறக்கி விட்றாங்க. களத்தில் இறக்கி விட்டு திமுக இனிமேல் ஜெயிக்கவே முடியாத மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி உடைப்போம் அப்படின்னு சொல்லி தான் உடச்சி எம்ஜிஆர் வெளியே கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நெகோசியேஷனே கிடைச்சிது.
திமுக இல்லைன்னா அதிமுக போய்க்கலாம், அதிமுக இல்லைன்னா திமுக போய்க்கலான்னு அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு இடமா இருந்ததே தவிர, அதன் பிறகு என்னைக்காவது காங்கிரஸ் வந்து திரும்ப எந்திரிச்சு வந்தாங்களா அப்படின்னா 67க்கு அப்புறம் காங்கிரஸ் எந்திரிக்கவே இல்லை தமிழ்நாட்டில். புரியுதுங்களா? மற்ற மாநிலங்கள்லயாவது பரவாயில்ல, ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ வளரணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு தெரியும், அவங்க அது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா செல்வ பெருந்தகை மறுபடியும் மூப்பனார் செஞ்ச வேலையை செஞ்சு கட்சியை உடைச்சாலும் உடைப்பார். இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை உடச்சி எனக்கு 20 சீட்டு கொடுங்க போதுன்னு கூட வந்தாலும் வந்துடுவார். இது நடக்கும், நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கு. மூப்பனார் உடச்சிட்டு வெளியே வந்து செல்வ பெருந்தகை மூர்க்கமா இருக்காரா? திமுக கூட தான் போகணும், மற்றவர்களுக்கு இல்லையா? அவரு தெளிவா இருக்கிறார் சார். காங்கிரஸ்க்கு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு ஐடியா இல்லை, செல்வ பெருந்தகைக்கு ஒரு ஐடியா இருக்கு இவங்க கூட தான் போகணும்னு. அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி பண்ணா யாருக்கு தற்கொலை முயற்சினா அது காங்கிரஸுக்கு தான் தற்கொலை முயற்சி. ஏன் அது திமுகவுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லவே கிடையாது. திமுகவுடைய வெற்றியை பாதிக்கவே பாதிக்காதா? 1% கூட அது பாதிக்காதா? 1% பாதிக்காது. காங்கிரஸுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க 12% இருக்கு, 8%, 9% இருக்கு அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் 20% இல்ல, அது நமக்கே தெரியும். அவங்கள்ட்ட ஒரு 3-4% இருக்குன்னு வச்சுப்போமே, அது எங்கேயுமே அவங்கள பாதிக்காது. திமுகவுக்கு அவ்வளோ வலிமையா இருக்குன்னா திமுக வந்து விட்டுலாமே, காங்கிரஸ் வந்து வச்சிருக்கவே தேவையில்லை. காங்கிரஸ் திமுக துரத்தணும்னு நீங்க இப்ப சொல்றீங்க. நான் துரத்தணும்னு சொல்லல சார், அவங்க அவ்வளவு நெகோஷியேட் இப்ப அவங்க காங்கிரஸ் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்திருக்காங்க, இறங்கி அடிச்சிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் முதற்கொண்டு எல்லாருமே இறங்கி பேசுறாங்க. வேணான்னு முடிவு பண்ற இடத்துக்கு நகர்றாங்கன்னு சில பேச்சுகள் வருது. நீங்களா போறதுனா போங்க அப்படின்னு. அவங்க கேட்கக்கூடிய அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியில் பங்குன்னு பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது எதுவுமே எங்களால பண்ண முடியாது, இஷ்டம் இருந்தா இருங்க அப்படின்றது முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஆட்சியில் பங்கு முடியாதுன்றது சொல்லி, ஆட்சியில் பங்கு இல்ல, எதுலையுமே பங்கு கிடையாது, கூட்டணியில மட்டும்தான் இடம் உண்டு, விருப்பம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு முதலமைச்சர் பேட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல ஆகுது. இப்போ காங்கிரஸ் தான் விடாப்படியா பிடிச்சிக்கிட்டு இருக்கா, திமுக பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா திமுக தரப்புல இருந்தா சொல்லணும். இல்ல அவங்க எங்களை விட்டு போகல, எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லணும். திமுக அப்படி யாரும் சொல்லவே இல்லை. தலைவர் வேணாம், 2வது கட்ட தலைவர்கள் இல்லை, 3வது கட்ட தலைவர்கள் கூட யாரும் சொல்லலை. ஏன்னா காங்கிரஸை வச்சுக்கிறது ஒரு லக்கேஜ் தான் அது. ஓகே, புரியுதுங்களா? காங்கிரஸ் போச்சுனாலும் சரி போகலனாலும் சரி, இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு 20 சீட்டு கொடுத்தா அந்த 20 சீட்லையும் திமுக காரன் தான் வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு காங்கிரஸ்ல ஆள் யார் இருக்கா? ஓட்டு போடுறது அப்புறம், ஓட்டுன்னு வர்றது வேற. முதல்ல பூத் லெவலில் இறங்கி வேலை செய்யறதுக்கு கூட ஆள் கிடையாது, போஸ்ட் ஓட்டுறது கூட ஆள் கிடையாது, வால் பெயிண்டிங் பண்ணுறது கூட ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக விட்டு வெளியே போனால் அது காங்கிரஸுக்கு தான் இழப்பு. திமுகவுக்கு நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை, ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா திமுக ஃப்ரீ ஆகிடுமா? சொல்லப்போனால் ஃப்ரீ ஆகிடுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு சீட் கொடுக்க முடியும். இந்த 20 சீட்டை வந்து வேற ஆளுங்களுக்கு கொடுக்க முடியும். திமுக இது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சின்றதுனால தான் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு இரட்டை இலக்கத்திலேயாவது கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கு. எந்த தடவையும் இல்லாத ஒரு இது இந்த தடவை ஏன்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கலைஞர் வந்து உயிரோடு இருக்கிறவரை எப்போதுமே காங்கிரஸுக்கு 40 சீட் கொடுப்பாரு. 63 கொடுத்துருக்காரு, அது 40 சீட் கம்மியாக கொடுக்க மாட்டார். அது எவ்வளோ டவுனாக இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்தவரை 40 சீட் கண்டிப்பாக கொடுப்பாரு. பார்லிமெண்ட்டில் 10லேருந்து 15 சீட்டாக கொடுப்பாரு. முதல்லலாம் 20 சீட்டாக கொடுத்துட்டு இருந்தார். 20-20 நம்ம எங்களுக்கு 20 உங்களுக்கு 20 அப்படின்னு 20க்கு 20 கொடுத்துட்டு இருந்தார். ஸ்டாலின் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டார். கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா இதான் பண்ணுவார், 40 சீட்டு காங்கிரஸுக்கு, 20 சீட்டு கம்யூனிஸ்ட், இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு 10, அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு 10, அப்படியே அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம கொள்கையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும் பாரு. இவர் அதெல்லாம் இன்னும் கொள்கையெல்லாம் இருக்கட்டும், சீட்டு நம்ம கட்சிக்காரனை கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இளைஞர் அணியில் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு இருக்காரு. அங்கேயே உள்ள நிறைய பேர் புதுசாக சீட்டு கேட்டுருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வெளியே போகிறேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், கிளம்புப்பா அப்படின்னுவாங்க. அதுதான் நடக்குமே தவிர ஐயோ போகாதீங்கலாம் சொல்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஓகே, என்ன நடக்கும்? 20 சீட் வந்துச்சா? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், திமுக தயார் நிலையில இருக்கு, நீங்க வெளியே போறதுக்கு ரொம்ப வெளியே போனா ரொம்ப சந்தோஷப்படும். இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் திமுகவோட நிலைப்பாடாக இருக்குமே தவிர ஐயோ போச்சே 10 தொகுதி போயிடுமே அப்படின்லாம் திமுக கவலைப்பட போகிறது இல்லை. நம்ம பேரில் இன்னொரு 10 தொகுதியில் நிற்கலாம், மிச்சம் இன்னொரு 10 சீட் இருக்கு. வேணா கமலுக்கு ஒரு 2 சீட்டை கொடுப்போம். கமலுக்கு? ஆமா, கமலுக்கு சீட் கொடுக்குற ஐடியா இல்லையா? இல்ல, எனக்கு சொல்றத பார்த்தா கமலுக்கு சீட் இல்ல போல. பாவம், அவர்லாம் வந்து நல்லா பேசிட்டு இருக்காரு. அவர் மக்கள் நீதி மையம் கட்சின்னு வச்சதே மறந்து திமுக பேச்சாளராக பேசிக்கிட்டு இருக்காரு அவரு.
கொஞ்ச நாள்ல அது கலைச்சி மெர்ஜ் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சரத்குமார் மாதிரியா? ஒரு மர்ஜர் மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி சரத்குமார் பாஜகவில் கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சியை சேர்த்த மாதிரி. விசிகாவுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்கலாம், ஓகே. கம்யூனிஸ்டுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்கலாம். ஸோ அது காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா இவங்களுக்கு இந்த சீட் ஷேரிங் வந்து இன்னும் ஈஸியாகிடும். இது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சின்றதுக்காக ரெட்டை இலக்கத்தில் அதுவும் கலைஞர் கொடுத்த 40 கட் பண்ணி 20 தான் வேண்டாம் நில்லுன்றார். அப்போ வந்து கட்சிக்காரங்க மத்தியில் பேசும்போது சிதம்பரமே போன 21 எலெக்ஷனில் வச்சு சொல்கிறாரு 20 தான் கொடுத்துருக்காங்க 20 தான் கொடுத்தாங்கன்னா கட்சி வேலைக்கு யாராவது வரீங்களா, வந்தால் தானே கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி யாரும் வேலைக்கே வரலன்னா அடுத்த வாட்டி இந்த 20 தரமாட்டாங்க அப்படின்னாரு சிதம்பரம். இதை வந்து பேசி ஓப்பனாக டிவியில் வந்துருச்சு சிதம்பரம் பேசுனது. இதுதான் காங்கிரஸ் கட்சியோட இன்றைய நிலவரம். இவங்க கட்டமைக்க விரும்புகிற பிம்பம் என்னென்னா, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது, தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது, திமுக மட்டும் 40 சீட்டு கொடுக்கல, அப்படியே அவங்க அங்கே போய் சேர்ந்து 2 பேரும் ஒன்றா நின்று ஜெயிச்சு விஜய் சிஎம் ஆகிடுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. விஜய் எங்கள் வீட்லேயே விஜய் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வீட்டில் வேணா அவர் இருக்கலாம், ஆனால் என் வீட்டில் என் புருஷன் இல்லையா? இல்லைம்மா, அவர் வீட்டில் தான் இருக்காரு. இப்போ அவங்க தான் வீட்டில் இல்லை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ தாவேக்கா அது இன்னும் 1 கிலோமீட்டர் கூட ஓடாத பஸ். அது அந்த பஸ் முதல்ல ஸ்டார்ட் ஆகுமானே தெரியாது. ஆனால் அந்த பஸ்ஸுக்காக தானே எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு மீடியாதனமாக சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், அந்த பஸ்ஸை தான், கிளம்பாத பஸ்ஸை தான் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் வந்து திமுகவில் யாரு தாவேகாவை பற்றி பேசுனாங்க சொல்லுங்க? யாரு பேசல? நீங்கள் யாருமே பேசல. ஓகே, யாருமே பேசல. ஓகே. திமுகவை பற்றி விஜய் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. விஜய் திமுகவை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் கரெக்டாக சொல்றதா இருந்தால் விஜய் திமுகவை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. திமுகவில் உதயநிதி கூட பேசல. அட்டை அப்படின்லாம் சொன்னது யார்? அந்த வேற யாரையா சொல்லியிருப்பாரு, விஜய சொல்லலை. இவர் தானே சொல்லிட்டு இருந்தாரு. எப்பா ஒரு பராசக்தி படம், அந்த படமே ஒரு நல்லா கூட இல்லை, எனக்கெல்லாம் அது சுத்தமாக பிடிக்கல. அது வந்து அந்த உண்மையான மொழிப்போரோட வீச்சு என்னன்றதே புரியாமல் ஒரு லூசு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அந்த படம். அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு மேடையில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறார் விஜய். என்ன கண்காட்சி நடத்துறீங்க, கண்காட்சி கட்சி நடத்துறீங்களா, கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு சிவகார்த்திகேயன். புதுசா வரவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா? புதுசா வரவங்க திடீர்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு திடீர்னு நாளைக்கே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னது யாரையா இருக்கும்? ஏன்னா சீமான் ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. பொதுவாக வரக்கூடிய எல்லாரையும் சொல்றது தான். புதுசா வந்தது அப்போ அது வரைக்கும் பண்டுட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்கல, சசிகலா கட்சி ஆரம்பிக்கல. அவர் சொன்ன நேரத்துல கட்சி ஆரம்பிச்சிருந்தது விஜய் தான். அப்புறம் அட்டைகள், தாஜ்மஹால் அட்டைகள் அப்படின்னு சொன்னது கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் தாண்டிடுச்சு சார், 3ஆவது வருஷம் தொடங்கிட்டாங்க. அப்புறம் ராமவன்பரசன் போன்றவர்கள்லாம் புது கட்சி ஆகும். அப்புறம் வேற எது புது கட்சியா இருக்கும்? இனிமே ஆரம்பிச்சு அவங்க பேசும்போது சொல்றேன், அவங்க பேசும்போது 2 வருஷ கட்சியா தான் இருந்துச்சு, ஒரு 1.5 வருஷ கட்சியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நேரடியாக திமுக தலைமையில ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் விஜய்னு பேர் சொல்லி பேசல, மற்ற எல்லாரும் பேர் சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பேசதான் செய்யறாங்க. அமைச்சர்கள் ஒன்றும் பேசல. நீங்க முதல்ல போய் மீட்டிங்ல முதல் வார்த்தையை அதிமுக பேசுறதே இல்லை சார். நேரடியாக முதல்ல தாக்குறது விஜய தான். அதுக்கப்புறம் தான் அதிமுக என்டிஏக்கே வராங்க. இல்லை, நான் பார்த்த வர எனக்கு எதுவும் என் பார்வையில் படலை, மேபி இருக்கலாம். பட் விஜய் வந்து அதாவது என்ன சொல்றது, ஒரு பொருட்டே இல்லை. ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். ஒரு இவ்வளோ தான் இருப்பான் ஒரு பையன், யாரோ ஒருத்தர் இது பைட் எடுக்கிறவர் வந்து உனக்கு யாரை பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. ஏன் இதோ இன்னொரு பேர் சொல்லி அவரை பிடிக்காதா அப்படின்னு ஏதோ கேட்குறான். கேட்ட உடனே அந்த பையன் சண்டைக்கு வரியா இவ்வளோன்னு ஒரு பையன். அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது மாதிரி விஜய் தான் பேசிட்டு திரியிறாரு எல்லா இடத்துலையும். அந்த பையனுக்கு ஈக்குவலாக தான் பேசிட்டு திரியிறாரு. அவ்வளோதான் அவரோட மெச்சூரிட்டி. இல்லை, அவங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். அது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டட் வீடியோஸ் தான். பப்ளிக் பைட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. யாரும் அந்த மாதிரிலாம் லூஸ் சொன்ன மாதிரிலாம் பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, போடலைன்னா எல்லாருக்கும் சோத்தில் விஷம் தான். விஜய் என்ன எல்லாம் ஏன் கவலை பண்ணணும்? நாங்கள் தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு அக்கா இருக்கோம், தங்கச்சி இருக்கோம், நாங்களே என்ன ஒய்ஃபாக கூட இருப்போம். இப்படிலாம் தமிழ்நாட்டில் யாரும் பேச மாட்டாங்க. ஓகே, அதுவே ஸ்கிரிப்டட், அதெல்லாம் ஸ்கிரிப்டட். அது எல்லாமே ஸ்கிரிப்டட் வீடியோஸ். அங்கே ரூட்டுன்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்கல்ல, அவங்க எடுத்து போட்டு அதை இப்போ பிளாஸ்ட் பண்ணி விட்டு வைப் பண்ணு அப்படின்னு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அது மாதிரிலாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளோ மடையர்கள்னு சொல்லி நான் யாராவது சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஓகே. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, நம்ம தமிழ்நாட்டில் தான் படிப்போட அருமை நல்லா தெரிஞ்ச ஒரு மாநிலம். கேரளா ஈக்குவலாகவும் சொல்லலாம். இந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, எனக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது, எனக்கு ப்ராக்டிக்கலை விட விஜய் அண்ணாவை பார்க்குறது தான் முக்கியம் அப்படின்லாம் சத்தியமாக தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் வீட்டில் செருப்பை கழட்டி அடிப்பாங்கன்றது அந்த பொண்ணுக்கே தெரியும். இது எல்லாமே ஸ்கிரிப்டட் வீடியோஸ் தான். புரியுதுங்களா? அந்த ஸ்கிரிப்டையாவது ஒழுங்காக எழுதி கொடுங்கடா. மக்குத்தனமாக இருக்குது. பார்த்தா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இல்லை, அடா லூசுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எனக்குமே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அது அட்லீஸ்ட் டிஎம்கே வட்டியாவது கேட்டு தெரிஞ்சுக்குங்க எப்படின்னு வெல்வோம் ஒன்றாக அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்கிரிப்டர் பக்காவது பண்ணலாம், அதையும் பண்ண மாட்டேங்க. ஸ்கிரிப்ட் கன்றாவியாக எழுதி கொடுக்குறாங்க. என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு தெரியல. அவரு நாங்கள் தூய சக்தி, திமுக தான் தீய சக்தின்னாரு. அவங்க ஒய்ஃப் வந்து இல்லை நீ தான் தீய சக்தி எனக்கு அப்படின்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு தானே வந்து நிற்கிற நீ. அது வந்து அரசியலில் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுங்க. அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் அவங்க கேஸ் போட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் கஷ்டப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினாருலாம் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக உடனே விஜய் இமேஜ் காலி அப்படின்னு. விஜய்க்கு ஒன்றும் இமேஜெலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அது தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை பொதுவாகவே என்னென்னா, அந்த தலைவர்களின் பர்சனல் லைஃப் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே. அது அவர் எப்படி இருந்துட்டு போகிறார், போயா நமக்கு என்ன பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான் போ அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதனால் அதை கண்டுக்க மாட்டாங்க. அது வந்து இம்பேக்ட்லாம் பண்ணாது. ஓகே. ஆனால் எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்துவாங்க. நீ சும்மா இல்லாமல் எலெக்ஷன் டைமில் ஏடிஎம்கே சீன்னா சுப்பிரமணிய சாமிக்கு ஏர்போர்ட்டில் அவனுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்கன்றதெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறமா ஏடிஎம்கே விமர்சிக்கணும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து எவ்வளோ தர ரேட்டு வேணாலும் இறங்குவாங்க. ஏடிஎம்கே ஓகே. சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாவை பற்றி ஏதோ சொன்னாருன்னு வளர்மதி அம்மா வந்து ஏர்போர்ட்டில் வச்சு சுப்பிரமணிய சாமிக்கு கொடுத்த உலக புகழ்பெற்ற வரவேற்பு அது. அதோடு இருந்தாலும் ஓடினவன் தான். இப்போ கொஞ்ச நாள் தமிழ்நாடு பக்கமே தலை வச்சே படுக்கல. ஸோ அங்கே போய் கை வச்சுன்னா விஜய் அவுத்து ஓட விட்ருவாங்க ஏடிஎம்கேல. அவனுக்கு ஏற்கனவே வெறி பிடிச்சி போயிருக்காங்க. நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா, இந்த எலெக்ஷன் தான் கடைசியாக நமக்குன்ற மாதிரி அவன் பயந்துட்டு இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து வந்த செய்தி, இன்னும் 2 முக்கிய புள்ளிகள், ஒருவர் சென்னை, இன்னொருவர் மதுரை, விரைவில் திமுகவில் சேர போகிறாங்க ஏடிஎம்கேலேருந்து. பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்க அப்ரோச் பண்ண ஆளை வந்து தப்பான ரூட்டில் போயிட்டாங்களாம். அதுக்குன்னு ஒரு ரூட் வச்சுருக்காங்க. அந்த ரூட்டில் வந்தால் தான் உள்ளே சேர்த்துப்பாங்க. அந்த ரூட்டில் வராமல் வேறு ரூட்டில் போய் அப்ரோச் பண்ணதுனால அந்த ரூட்டுக்கு சொந்தக்காரர் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார். அதனால் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அப்புறமா சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவில் அந்த ஒரு 2 பெரிய தலைகள் வந்து சேரும். இதுக்கு மேலே க்ளூ சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும் யாருன்னு. ஓகே, சரியா? ஒருத்தர் சென்னை, இன்னொருத்தர் மதுரை, அப்படி வச்சுக்கிங்க. ஓகே. அப்படி 2 பேர் வரப்போகிறாங்க. அது இன்னும் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரையும், இப்போ ஏடிஎம்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு யாரை எதிர்க்க போறாரு முதலமைச்சர்? முதலமைச்சர் யாரை எதிர்க்கலாம்? இல்லை, இந்த திமுக ஆட்சி யாரை எதிர்த்து இப்போ இந்த களத்தில் இறங்கி? என்டிஏ டெல்லி டைரக்டா பிஜேபி. அவர் சொல்றது அதானே சொன்னார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஈஸியா இருக்குல்ல அது திமுகவுக்கு? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி இது. ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆமா, அதான நிதர்சனமோ. அவன் அந்த மதவாத அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றான். அதை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பிஜேபின்னு சொன்னாலே மக்களை ஏமாத்தி அது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்லிடலாம். மக்களுக்கு ரொம்ப தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபி தானே. தமிழ்நாடு விசஸ் என்டிஏ கூட்டணின்னா என்ன, தமிழ்நாடு விசஸ் பிஜேபின்னு சொன்னா என்ன, தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு சொன்னாங்க என்ன. டெல்லி அரசாங்கம் நம்ம வஞ்சிக்கிறது. ஆனா நடக்கிறது முதலமைச்சருக்கான போட்டி. தமிழ்நாட்டுக்கு வர முதலமைச்சருக்கு சட்டசபை தேர்தல், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த நிதி வருவாயும் தடுத்து கொண்டு இருப்பது யாரு? டெல்லி தான். அப்ப அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். தமிழ்நாடு விசஸ் டெல்லி தான் போட்டி. டெல்லி என்ன முயற்சி செய்கிறதோ அந்த முயற்சியை செய்ய விடாமல் தடுப்பது தான் தமிழ்நாட்டின் வேலை. அப்போ வரவங்க திமுகவுக்கு வர்றாங்கன்னா அது பாசிட்டிவ் வைப்பாக தான் மாறும். எல்லாரும் அப்போ திமுக தான் ஜெயிக்கணும்னு நம்புறாங்க, அதனால தான் அங்கே போகிறாங்க. இல்லைன்னா ஏன் அங்கே போகிறாங்க? ஜெயிச்சதுக்கு அப்புறம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, காசுக்கு போகிறாங்கன்னு ஆகிடும். இன்னும் எலெக்ஷன் வரலங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே போனால் ஜெயிக்கலான்னு வராங்கன்னு அர்த்தம். பாஜக எப்போ என்ன பண்ணும்? ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஆளை பிடிக்கும். ஏன்னா காசை கொடுத்து கட்சியை உடச்சி எங்க கூட வா நம்ம ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு. திமுக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்குது. திமுக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சா வருவாங்களா? வரணும்ல. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே வரமாட்டாங்களே. ஜெயிப்பாங்களா இல்லையான்னு ஜெயிப்போன்னு தெரிஞ்சால் தானே வருவாங்க. திமுக ஜெயிக்கும்னு தெரியறதுனால வராங்க. பாஜக யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம், அப்புறமா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது போஸ்ட் எலெக்ஷன்
இது ப்ரீ எலெக்ஷன். இது ப்ரீ எலெக்ஷனில் இவங்களாம் வர்றாங்க. ஓகே. ஏன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மனசில் இருக்கக்கூடியது ஒரு ப்ரோ இன்கம்பன்சியாக தான் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு 5 ஆண்டு ஆட்சி முடியும் போது அந்த கட்சியின் மேலே பெரிய ஒரு அயற்சி தான் வரும். ஒரு டயர்டாக இருக்கும், அப்பா என்னப்பா பண்ணி தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டயர்ட்னஸ் வரும். இந்த முறை அந்த டயர்ட்னஸை பார்க்க முடியல. எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்துட்டு பாசிட்டிவோட. ஏன்னா ஒரு 20 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாரு. அரசு ஊழியர்களுக்கு பூராமே இது ஒரு பெரிய சந்தோஷம். கரெக்டாக. ஏன்னா 20 இயர்ஸாகவே கிடையாது. 2004 அம்மையார் ஜெயலலிதா நிப்பாட்டி வச்சதோடு சரி. உண்மைதான். அது போராட்டங்கள் பல நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? போராட்டங்கள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் ஏன் கொடுக்கணும்னு? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுக்கல. கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? கொடுத்தவரை தான் குறை சொல்லுவீங்க. கொடுத்தவரை குறை சொல்லல. கொடுத்தவரை குறை சொல்லல. கொடுக்குறேன்னு சொன்னவரை தான் கேள்வி கேட்டாங்க. அதுவும் அந்த 4.5 வருஷம் அவர் செய்யாதது தான் கேள்வியை தவிர அவர் செய்யலைன்றது கேள்வி இல்லை. 4.5 வருடம் அவர் செய்யல. அந்த 4.5 வருடமும் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 4.5 வருடத்துல ஏற்கனவே யாராவது ரிட்டையர் ஆயிருந்தா கூட அவர்களும் இந்த ஸ்கீம்ல வருவாங்க. அவங்களும் வருவாங்க. அந்த ஸ்கீமை தப்பே சொல்லலை. அவர் கொடுத்தது தப்பு சொல்லலை. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் அதை செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் வந்திருக்கு. ஒன்றும் பெரிய போராட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? பெரிய போராட்டங்கள்லாம் இந்த 4 வருஷத்துல எல்லாம் கிடையாது. 4 வருஷத்துல இல்லை சார். உண்மையாக சார் 4 வருஷமா அவங்க போராடுறாங்கன்னு சொல்லலை. 4 வருஷமா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக தான் வந்து போராடினாங்க. அதை தான் மாசு அவர்கள் சொல்றாரு. கடைசி நேரத்தில் வந்து போராடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஆமாம், எனக்கு உண்மையா ஃபேஷன் ஆயிடுச்சுன்றது கொடுக்க போறாங்கன்னு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சு ஏன் போராடினாங்க? நாங்க போராடி வாங்கணும்னு சொல்றதுதான். இது அப்பட்டமா அவங்க வேற நீங்க திரும்ப தப்பான இதுவா இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு தெரியும், ஆனா போராடி வாங்கணும்னு பேர் வாங்கிக்கணுமா? நான் தெளிவா ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இந்த போராட்ட அமைப்புகளில் ஒரு அமைப்பில் இருக்கிறவர். அவர் இந்த போராட்ட அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அமைப்பு பேரை சொல்லிட்டோம்னா அது ஆள் பேர் தெரிஞ்சு போயிடும். அவர் என்னுடைய நண்பர், எங்கள் ஊருக்காரர். நானும் அவரும் வேறு ஒரு வேலையாக சென்னையில் ஒரு 2 நாள் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். அப்போது இங்கே அறிவாலயத்துக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருந்தது அவருக்கு. அப்போது அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அங்கே ஊருக்கு சொல்லிட்டாங்க ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் அவர்கிட்ட சொல்கிறார். சரி, அப்போ நான் சென்னைக்கு வந்துடுறேன், அடுத்த வாரம் நம்ம போராட்டம் அறிவிச்சிருவோமா அப்படின்னு அங்கேருந்து ஃபோனில் கேட்குறாரு. அறிவிச்சிட்டாங்கன்னு அறிவிக்க போகிறாங்கன்னு அது சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் போராட்டம் அறிவிப்புமான்னு இவர் ஏன் கேட்கணும்? அது ஒரு அடையாள போராட்டம். அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி நம்ம சொல்லலை, அது ஒரு அடையாள போராட்டம். எல்லா போராட்டமே அப்படி இல்லை, அரசு ஊழியர்கள் போராட்டம் மட்டும். பொதுவாகவே போராட்டங்கள்ன்றது வந்து நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவதன் அடையாளம். அது அந்த போராட்டத்தின் மூலமாக ஏதாவது நடந்துருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நடத்தப்படுவது. அந்த போராட்டத்தாலேயே நடந்துருச்சுன்னு என்னைக்காவது சொல்லுங்கள். அப்படி நடந்ததுன்னா ஜல்லிக்கட்டு ஒன்று தான் சொல்ல முடியும். சரியா? ஸ்டெர்லைட்டே உயிர் பலிக்கு பிறகு தான் நடந்தது. பொதுவாக போராட்டம்ன்றது என்ன? எதிர்ப்பின் அடையாளம். நீங்கள் எனக்கு இது வேணும், இது நீங்கள் தரல, அதுக்கு நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். வீட்டில் கோச்சிக்கிட்டு ஒய்ஃப் சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல, அது மாதிரி. இல்லை வீட்டில் கோச்சிக்கிட்டு புருஷன் சாப்பிடாமல் வெளில போயிடுவார்ல, அது மாதிரி. அதனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதுவும் அந்த மாதிரி. அதுதான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களும் தான் போராட்டத்துக்கு திரும்ப வாங்கிட்டாங்களே. இது வந்து என்னென்னா, இது மாதிரி 1000 கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இந்த கேள்விகளின் நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்ற நோக்கமாக இருந்தால் பரவாயில்ல. அதன் மூலமாக திமுகவை குறை சொல்ல முடியுமா? அப்படி திமுகவை குறை சொல்லணும்னா ஆளுங்கட்சி தான், அது அரசு தான். அது திமுகவை குறை சொல்றது இல்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க அந்த கொடுத்த வாக்குறுதியை செஞ்சீங்களா அப்படின்றது தான் கேள்வி. சொன்னா அரசாங்கம்னு சொன்னா அதான் சொல்ல வரேன். இந்த பீரியடுக்கு திமுக அரசாங்கம், அப்ப திமுக அரசாங்கம் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களான்னு கேட்கிறோம். அந்த நிறைவேற்றாங்களா அவங்க போராட்டம் நடத்துறாங்க அப்படின்றோம். நீங்க போராட்டம் வந்து அது தெரிஞ்சு நடக்கிறதுன்னு சொல்றீங்க. அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. போராட்டங்கள் தெரிஞ்சு நடக்குதுன்றீங்க. தெரிஞ்சு நடந்த போராட்டத்திலேயே போலீஸ்காரர்கள் வந்து கைது செய்யணும், அவங்களை இழுத்துட்டு போகணும், அவங்கள வச்சு ஊர் சுத்தணும், கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விடணும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்லையா? எல்லா போராட்டத்திலையும் இதான் ஏன் நடக்கும்? அப்படி நீங்களாம் போராட்டத்தை பார்த்தது இல்லையா? எனக்கு புரியல சார். போராட்டங்கள்லாம் எப்படி சார்? வன்முறையெல்லாம் அப்படிதான் நடக்குமா? இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி தான் போராட்டங்கள்? எல்லா போராட்டங்களும் தெரிஞ்ச போராட்டம் ஏன் சார் அப்படி நடக்குது? தெரிஞ்ச போராட்டங்கள் கொடுக்க போறாங்க, போராட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, கொடுக்க போறாங்க, தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் மண்டையை உடைக்கணும்? ஏங்க, போராட்டம்னு ஒன்று நடக்குதுன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வரும், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க. இது எல்லா மண்டபத்தில் உட்கார வைக்கிறது சார். மண்டபத்தில் உட்கார வைக்கிறது, ஒரு நாள் போராட்டம், அடையாள போராட்டம், இது இப்படி நடக்கும். தொடர்ந்து ஒரு சாரார் போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த போராட்டக்காரர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல இது பண்ணாம
கொண்டு போய் எங்கேயாவது கிளாம்பாக்கத்தில் இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்துடுறதும், அல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையின் போது நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், இப்போ மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்தப்போ நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், பல சம்பவங்கள் நடக்குது இல்லையா போராட்டங்கள். நான் அதை பேஸ் பண்ணி நான் பொதுவாக கேட்குறேன், போராட்டம் நடத்தி அதுக்கு உண்டான பலன் போராடியவர்களுக்கு எப்பெல்லாம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எந்த ஆட்சியின் போதெல்லாம் போராட்டம் நடத்தி அதற்கான தீர்வு எந்த ஆட்சியின் போதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது திமுக ஆட்சியில் மட்டும்தான் கிடைச்சிருக்கும், வேறு எந்த ஆட்சியிலையும் தீர்வெல்லாம் கிடைச்சிருக்காது. அம்மா 2 லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்குனாங்களே, அப்போ எங்கே போனாங்க இந்த கேள்வி கேட்குறவங்களாம்? 2004 அம்மா தான் பென்ஷன் கிடையாது போ அப்படின்னு ஒரே கையெழுத்து போட்டு விட்டு போனாங்களே, அப்போ எங்கே போனாங்க இந்த கேள்வி கேட்குறவங்களாம்? அப்போது செய்யாதவனை கேட்க மாட்டோம், செய்கிறவனை குறை சொல்லுவோம் அப்படிங்கிறது ஒரு பொது புத்தியாக இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வி கேட்பவர்களின் நோக்கம் என்னன்றது நமக்கு புரியும். இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்க, அவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்கன்னா அவங்கெல்லாம் அன்னைக்கு ஏன் கேட்காம போனாங்க? இதே பிரச்சனைக்கு 2004 அம்மா வந்து மொத்தமாக பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னாங்களே, அப்போ கேள்வி கேட்கல. 2026 வந்து இவர் பென்ஷன் உண்டுன்னு அறிவிக்கும் போது இவ்வளோ நாள் ஏன் அறிவிக்கல அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த கேள்வியை நீ ஏன் 2004 கேட்கல? இது நாள் வரைக்கும் நீ அறிவிக்கலன்னு அவங்கள வந்து கேள்வி கேட்கல. அவர் அறிவிச்சதுக்கப்புறம் பாராட்டுகள் தான் அவருக்கு அதிகமாச்சு, அவருக்கு வந்து நன்மதிப்பு தான் கூடியிருக்கு. ஆனால் அவங்க கேட்ட கேள்வி, நீங்கள் 4.5 வருஷமாக நீங்கள் இதை பண்ணியிருக்கணும், அவங்கள பண்ணலை. கிட்டத்தட்ட அவங்க ஒரு இந்த தேர்தல் முடிவு வரப்போகுது, அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போது இதை பண்ணாமல் அவங்க ஒரு போராட்டம் பண்ணதுக்கப்புறம் இதை அறிவிக்கிறீங்கன்றது தான் கேள்வியாக இருந்தது தவிர அந்த கேள்வி பண்ணதே இல்லை. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள்மா. இந்த கேள்வி இன்னைக்கு கேட்குற நீங்கள் ஏன் 20 வருஷமாக கேட்காம இருக்கீங்க? யாரை கேட்குறீங்க? யாரெல்லாம் நிறைவேற்றலையோ அவங்களெல்லாம் கேட்டிருக்கணும். அவங்களெல்லாம் நிறைவேற்றாதனால அடுத்தடுத்த ஆட்சிகள் மாறுச்சு. அதுதான் அவங்களால என்ன முடியுது அதுதான் அவங்க பண்ணாங்க. எங்க மாறுச்சு? 10 வருஷமா 10 வருஷமா அந்த ஆட்சி இருந்தது சார். அப்போ 10 வருஷமா அவங்கள ஏன் கேள்வி கேட்கல சார்? அவங்க பண்ணலன்றதான் சார் அதுக்கப்புறம் ஆட்சியே மாறுது. 10 வருஷமா நீங்க கேட்க மாட்டீங்க சார். அவங்க பண்ண மாட்டாங்க. இல்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இல்ல அந்த ஆட்சி காலத்துல அது நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வரும்போது இவங்க தான் அதை போய் சரி செய்யறேன்னு சொல்றாங்க. இவங்களாம் வந்து கேட்கல, இவங்களா தான் போய் கேட்கறாங்க. நாங்க சரி செஞ்சு தரோம், நாங்க வந்து உங்களுக்கு பண்றோம்னு சொல்லி வாலண்டியரா திமுகவும் அந்த தலைவரும் தான் போய் சொன்னாங்க, செஞ்சாங்க. அதுதான் சார். அது நீங்க வந்து ரொம்ப செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு. சொன்னாங்க, செஞ்சாங்க சார். சொன்ன மாதிரி செய்யல, அதை சொன்ன மாதிரி இல்லை. அது ரொம்ப டிலேவா அவங்கெல்லாம் போராடினதுக்கு அப்புறம், சரி நீங்க சொன்னபடி வச்சுப்போம், ஒரு தெரிஞ்சே ஒரு போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் இது நடக்குது. இதுதான் கேள்வி. ஏன் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க செய்யல, அவங்களை இவ்வளவு போராட விட்டு நீங்க இந்த விஷயத்தை செய்யறீங்க அப்படின்றதான் கேள்வி. இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அவங்க போராடலனாலுமே அது அறிவிப்பு ஜனவரி மாதம் வரும். ஏன்னா இது வந்து டிசம்பர் 1st வீக்லேயே எனக்கு தெரியும் இந்த அறிவிப்பு ஜனவரியில் வரப்போகுதுன்னு. ஜனவரி 1st வீக் 2nd வீக்கில் இந்த அறிவிப்பு வரப்போகுதுன்னு எனக்கு டிசம்பர் 1st வீக்லேயே தெரியும். ஏன்னா அந்த செய்தியை இன்னொருத்தர் சொல்லும்போது நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், புரியுதுங்களா? அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு 45 நாளைக்கு முன்னாடியே அந்த செய்தி எனக்கு தெரியும். அப்போ எனக்கே தெரியும்னா அந்த அமைப்பை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா எதுக்கு? அது வந்து அதில் தப்பு நான் சொல்லலை, அவங்கள தப்பு சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு அமைப்பாக இருப்பவர்கள் தங்கள் அமைப்பின் பலம் இருக்குன்னு காட்ட விரும்ப தான் செய்வாங்க. ஸோ நாங்கள் பாருங்கள் போராடணும் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்ல தான் விரும்புவாங்க. ஒரு இடைநிலை ஆசிரியர் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதுக்காக. இந்த போராட்டம் நடந்தும் போது நடுவில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது வந்து சர்க்காசம். ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படிதான் சர்க்காசம். இது சர்க்காசம் எனக்கு தெரியல சார். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து தெரிஞ்சுதான் நடக்குது, 45 நாளில் கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. இது சர்க்காசம். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியும், அமைப்பில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்னு நான் சொல்லலையே, அமைப்பில் இருக்க நிர்வாகிகளுக்கு தெரியும், புரியுதுங்களா? ஒரு கட்சி இருக்குன்னா கட்சியில் இருக்க தொண்டர் வேற எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுமா? அது கட்சியோட நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். ஓகே, அவருக்கு தெரியும் இல்லையா? தெரியும். நான் அந்த போராட்டத்தை நடத்தாம அவர் வந்து சாதாரணமா அந்த கட்சி அந்த அமைப்போட நிர்வாகிகளை தான் கேள்வி கேட்கணும். ஒரு ஆசிரியர் தற்கொலை பண்ண போறாருன்னு தெரிஞ்சா நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? எப்படியோ அறிவிப்பு வரப்போகுதுன்னு நமக்கு தான் தெரியுமே. நிர்வாகியை கேட்கணுமா இல்ல இது அரசு இது வரப்போகுதுன்னு முன்கூட்டியே சொல்லாத அரசை கேட்க? தற்கொலை பண்ண போறாருன்னு அரசுக்கு எப்படிங்க தெரியும்? இது கொடுக்கலன்னா இது மாதிரி நடக்கும்ன்றது அரசுக்கு தெரியாது. இந்த மாதிரி இத்தனை வருஷமா யாரும் தற்கொலை பண்ணவே இல்லையா? இத்தனை வருஷத்தை விடுங்க சார். நீங்க தான் ஆட்சியில் எல்லாத்தையும் விட்டுருவீங்க, இதை மட்டும் தான் கேட்பேன் சார். ஆட்சியில் இருக்கிறது நீங்க, வாக்குறுதி கொடுத்தது நீங்க, நம்பர் போட்டு வாக்குறுதி கொடுத்தது நீங்க. இது வந்து என்னன்னா நம்பர் போட்டு வாக்குறுதி இது என்னன்னா கடைசி கட்டத்துல வந்து நாங்க செய்வோம் அப்படின்றது என்ன லாஜிக்? இது என்னன்னா திமுக மீது வன்மத்தை கக்கும். எதுக்கு சார் திமுக மீது வன்மம்? வன்மம் இருக்கு என்ன சார் இருக்கு திமுக மேல? என்னங்க திமுக மேல வன்மம் என்ன சார் வன்மம்? நீங்க சொல்லுங்க சார். என்ன வன்மம் சொன்னா செஞ்சீங்க? ஏன் லேட்டா சார்? நீங்க சொன்னதை செய்யல. நீங்க சொல்லி அதை ஒருத்தன் வந்து
போராடி போராடி அதுக்கப்புறம் அந்த இது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றது கூட வந்து சொல்லக்கூடாது. அதான் அவன் செஞ்சுட்டானே, அவன் செஞ்சுட்டானே, அவனையே விமர்சனம் பண்ற. சொல்லாத செய்யாதவனை போய் கேளுனா, செய்யாதவனுக்கான தண்டனை மக்கள் கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வரவிடாம பண்றாங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நாங்க செஞ்சு தரோன்றீங்க. செஞ்சு தரவங்களை போய் கேட்டா இதோ இப்ப செய்யலாம், இதோ அடுத்த வருஷம் செய்யலாம், இதோ இந்த ஃபண்ட் எடுத்து செய்யலாம், அதோ அந்த ஃபண்ட் எடுத்து செஞ்சிடலாம் சொல்லிட்டு அவங்க போராட விட்டதுக்கு அப்புறம் அந்த இதை வந்து கொடுக்குறீங்க. இது கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பையன் படிச்சு முடிச்சு எப்படியோ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். இவ்வளோ நாளா ஏன்டா எழுதாம இருந்த? இன்னைக்கு தான் உனக்கு படிக்க தெரிஞ்சுதா? நான் படின்னு திட்டினதுக்கு அப்புறம் தான் நீ படிப்பியா அப்படின்ற மாதிரி இருக்கு. படிக்க வேண்டியது அவன் படிக்க வேண்டிய வேலையை படிச்சுட்டான், எழுதி முடிச்சிட்டான். என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறதுன்னு சொன்னதை விஷயத்த கொடுத்து முடிச்சிட்டாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னா, உரிமை தொகையை வந்து நீங்கள் 2 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. உரிமை தொகை கொடுப்போன்னு சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவன் கொடுத்ததுக்கப்புறம் அது ஏன் 2 வருஷம் கழிச்சு கொடுத்த? அது எதிர்கட்சிகள் கேட்குறது. எதிர்கட்சி கேட்டானா யார் கேட்டானா எல்லாமே ஒன்று தான். பென்ஷன் ஸ்கீம் உண்டுன்னாங்க, பென்ஷன் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகே, அது ஏன் லேட் ஆச்சு, அது ஏன் 4 வருஷம் கொடுக்கல அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் அர்த்தம் இல்லாத கேள்விகள். அப்போ அந்த தகுதி வாய்ந்தது அதுவும் வந்து கேட்கக்கூடாது. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் இல்லை, தகுதி வாய்ந்த பெண்கள் யார் வேணா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஏன்? நான் திமுக ஆதரவாளர் தான். என் மனைவி உரிமை தொகை வாங்கலையே, ஏன் வாங்கலை? ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுதிக்குள்ளே வரமாட்டாங்க. தகுதினா அது தேவை யாருக்கு இருக்கிறதோ. வாங்குற 1000 ரூபாய் வாங்குற எல்லாரும் திமுக காரங்க கிடையாது, இல்லை திமுக அபிமானி கிடையாது. அப்படிலாம் இப்படி நான் திமுக அபிமானி தான், என் மனைவி வாங்கலை. நான் திமுக அபிமானி, என் மனைவி வாங்கலையே, அப்ளையே பண்ணலையே. இதுல திமுக எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா சொல்லும் போது அனைத்து பெண்களுக்கும் இல்ல, அவருக்கு அப்புறம் தகுதி வாய்ந்தன்னு சொல்லும் போது வருது. அதனாலதான் கேள்வி கேட்டேன். அனைத்து பெண்களுக்கு அவங்க கொடுத்தா கூட அப்ளிகேஷனை நீங்க கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த தகுதி இருக்கிறவங்க அப்ளிகேஷன் கொடுங்கன்னு அவங்க சொல்லலை. பெண்கள் எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுங்க, யார் யாருக்கு எந்தெந்த கேட்டகரிக்குள்ள வராங்கன்னு பார்த்து நாங்கள் சொல்றோம் அப்படின்னாங்க. இல்லை, அந்த தகுதி வாய்ந்தன்றது தான் அந்த ஒரு கேட்டகரி கொடுத்தாங்க இல்லையா, அதை பிஃபோராகவே கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால கேட்குறேன். தகுதின்னு சொல்லி அவங்க எதுவுமே கொடுக்கல, வெறும் அப்ளிகேஷன் தான் கொடுக்க சொன்னாங்க. அரசு நாங்கெல்லாம் அப்ளிகேஷனே கொடுக்கல. அரசு ஊழியர்கள், முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, இல்ல அரசு ஊழியர்கள் இந்த ஓய்வூதியம் வாங்குறவங்க ஏற்கனவே பென்ஷன் கிடையாது, எப்படி சேர்ப்பாங்க? அதுதான் சார், அதை முன்னாடியே சொல்லலன்றது தான் சார் கேள்வி. சார் நீங்க சொல்லும்போது இல்ல சார், ஒரு கடையில கூட கீழே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சில விஷயங்கள் போடுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எங்க அம்மாவுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் வருது, மாசம் 25,000 ரூபாய் பென்ஷன் வருது. அவங்க போய் இந்த 1000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்களா? அவங்க 25,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாது, அரசு ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு கிடையாது, அரசு ஊழியர் பெண்களுக்கு கிடையாது, அந்த மாதிரி அரசு ஊழியர் அவங்க கணவர் அரசு ஊழியர் இருந்தால் கிடையாது அப்படின்னு ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அது ஓகே புரிஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ நீங்க ஓட்டுக்காக அனைத்து பெண்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னு எடப்பாடி மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க நெறியாளர் மாதிரி பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்லலாம் சார். நீங்க எடப்பாடி மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா ஸ்டாலின் மாதிரி பதில் சொன்னீங்கன்னா என்னாலையும் கேள்வி கேட்குறீங்க சார். நீங்க நான் ஸ்டாலின் மாதிரி பேசலாம், நான் எடப்பாடி மாதிரி கேட்டேன்னா நீங்க ஸ்டாலின் மாதிரி தான் சொல்றீங்க, நீங்க எடப்பாடி மாதிரி தான் கேள்வி கேட்குறீங்க. அப்ப நீங்க ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தான் பதில் சொல்றீங்க. நான் அப்படிதான் சொல்லணும். ஸ்டாலின் நான் சொல்ற மாதிரி பதில் சொல்லல, அவர் சொல்லவும் மாட்டாரு. ஆமா, அவர் நான் சொல்ற மாதிரி அவர் பதில் சொல்ல. நானும் எடப்பாடி மாதிரி கேள்வி கேட்கறேன். அட்லீஸ்ட் எதிர்கட்சி மாதிரி நான் கேள்வியாவது கேட்கறேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா கேள்வி கூட யாரும் கேட்கறது இல்லை. நான் எடப்பாடி யாரும் கேள்வியும் கேட்கறது இல்லை. எடப்பாடி மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு நான் சொன்னேன், எதிர்கட்சி மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்ல. ஏன் தெரியுமா? எடப்பாடி கேட்குற கேள்வி பூரா முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும், அறிவுக்கு பொருத்தமில்லாத கேள்விகளாக இருக்கும், நடப்புக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளாக இருக்கும். சொல்றாருல 10,000 ரூபாய் நான் கொடுப்பேன் கருணை தொகை, அதுக்கும் பேர் கூட நல்லா சொல்ல வருதா பாருங்க, கருணை தொகை. 12 மணிக்கு இதை பேட்டியை கொடுக்குறாரு, அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்குறாங்க, அந்த பணம் எங்கேருந்து கொடுப்பீங்க? வரிகள் போட்டு தான் கொடுப்போம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், வரி சுமையான மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் 10,000 ரூபா கொடுப்போம். அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு பேட்டியில் கூப்பிட்டு எப்படி அந்த 10,000 ரூபாய் கொடுப்பீங்கன்னா வரி போட்டு கொடுப்போம். அப்படி தான் அவர் அர்த்தமற்ற கேள்விகளாக கேட்பார், அர்த்தமற்ற பதில்களாக பேசுவார். இந்த கேள்விகள் எதுக்குமே அர்த்தம் இல்லை, இது எல்லாமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகே சரிங்களா? கான்டெக்ஸ்டில் உள்ள கொஸ்டினே கிடையாது இது. இப்போ நீங்கள் கேட்ட எந்த கேள்விகளும் கான்டெக்ஸ்டில் உள்ள கேள்வி கிடையாது, எல்லாமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகே, காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸுக்கு தான் நஷ்டம். இதெல்லாம் ஏன் லேட்டாக செஞ்சாங்க? அதான் செஞ்சுட்டாங்களே. எதுவுமே கான்டெக்ட்ல இல்லை, கான்டெக்ட்ல இருந்தால் நம்ம பதில் சொல்லுவோம். இதுக்கு எல்லாம் ஒரு என்ன அர்த்தம்னா, எங்களை எதுவும் கேள்வி கேட்காதீங்க, ஏன்னா நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டோம், தட்ஸ் இட். செஞ்சு முடிச்சதை பற்றி திருப்பி கேள்வி கேட்டால் செஞ்சு முடிச்சது, அதாவது செஞ்சு முடிச்சதை தாண்டி
நீங்க சொன்னதை இவ்வளவு சீக்கிரமாவே செஞ்சிருக்கலாமேன்னு கேட்டது கூட இல்ல நாங்க செஞ்சு முடிச்சா எங்களை கேள்வி கேட்காது இது அப்படின்றது. அப்படி இல்ல, கேள்வியில பொருளே இல்லையே. எப்படி சார் பொருள் இல்லாம இருக்கு? எனக்கு புரியவே இல்லை ஏங்க, ஒருத்தர் செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்கலாம் சார். செய்யலன்னு இப்பயும் நான் சொல்றேன், செய்யலைன்னா அவங்களை கேள்வி கேட்கறதுல நியாயம் சார். அதனாலதான் அந்த ஆட்சியை வேணான்னு சொல்லி திமுக ஆட்சியை கொண்டு வராங்க. இந்த திமுக ஆட்சியில இதை செய்யறேன்னு சொல்லி ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்குறாரு. சூப்பர் சார், வாக்குறுதி கொடுத்துட்டாரு. நான் போய் கேட்கறேன், சார் செய்யறேன்னு சொன்னீங்களே, அடுத்த வருஷம் செஞ்சிடலாம். சரி செய்யறேன்னு சொன்னீங்க, 2வது வருஷம் செஞ்சிடலாம். சார் செய்யறேன்னு சொன்னீங்களா, 3வது வருஷம் செய்யறான், செஞ்சிடும் சரி, 4வது வருஷம் செய்ய என்ன சார் 4 வருஷம் தாண்டி செய்யவே இல்லையேன்னு சொல்லி அப்புறம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டம்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை செய்யறத அவர் சொன்ன மாதிரியே பிஃபோரா செஞ்சிருக்கலாம்ன்றது தான் கேள்வி. அது சிம்பிள் கொஸ்டின். ஆனா இதுல கான்டாக்டே இல்லைன்னு சொல்றதுல எனக்கு புரியல. உண்மையிலே கான்டாக்ட் இல்லை. இப்போ உங்க அம்மா வந்து சமைச்சு தரேன்னு சொல்றாங்க, சமைச்சு கொடுத்துட்டாங்க, ஏன் லேட்டாக சமைச்சிங்கன்னு கேட்பீங்களா? அதான் சமைச்சு கொடுத்துட்டாங்களே, சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஏன் 10 மணிக்கு சமைச்சிங்க, 8 மணிக்கே சமைக்க வேண்டியது தானே அப்படின்னு அம்மாட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அர்த்தமற்ற. என்கிட்ட 8 மணிக்கு சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் ஏன் 8 மணிக்கு சமைக்கலன்னு கேள்வி கேட்பேன். அதுல பொருளே இல்லைன்னு சொல்றது, அதுல ஒரு நியாயம் இருக்கணும். 8 மணிக்கு சமைக்காததுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா ஓகே. 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா ஓகே, செய்வோம் பொறுமையா இரு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு கொடுத்தா எனக்கு வந்த பசி அடங்கி போய் எனக்கு அந்த சாப்பாடே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுக்கு தான் சொல்றாங்க. அப்படின்னா சாப்பிடாம இருந்தீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சமைக்கிறவங்க சமைக்கிற வேலையை தான் செய்ய முடியும். நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சட்டிகிட்ட கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்தால் வயிற்றுக்கு தான் கேடு, சட்டிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பசி இருக்கிறவங்க சாப்பிட்டுப்பாங்க கண்டிப்பா. சரியா? இப்போ பசியில் நான் கோச்சிக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அந்த சோத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. வேற யாராவது பசி இருக்கிறவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. சரி சார், அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு